தெரிந்தது, தெரியாதது, அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது அனைத்தும் நாம் அறிவோம் அப்படின்னு சொல்லுவார் சிவாஜி கணேசன் திருவிளையாடல் படத்தில். அதே திருவிளையாடல் படத்தில் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை வந்துடும். 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க, பிரிஞ்சிடுவாங்க, அப்புறம் ஒன்றா சேருவாங்க. தன் உடலில் பாதியை தருவார் அர்த்தநாரீஸ்வரராக. அதெல்லாம் அடிப்படையில் எதுலேருந்து வந்ததுன்னா ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படிங்கிற இடத்துல தான் பிரச்சனையாகுது. ஆணும் பெண்ணும் ஒன்று தான், ஆனால் சரிசமம்னு நினைக்கக்கூடாது. எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பயாலாஜிக்கலாகவும் சரி, ஃபிசியலாஜிக்கலாகவும் சரி, சைக்கலாஜிக்கலாகவும் சரி பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேறு வேறு தான். அதனால தான் ஆண்மை பெண்மை அப்படின்னு வச்சாங்க. ஆண்மை என்றால் ஆண் உடல், பெண் உடல். அதுதான் ஆண்மை பெண்மைன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் 2 பேரும் ஈக்குவல்னு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போட்டி மனப்பான்மை தான் வரும். சரி சமம், இப்படி சரின்னாவே ஒன்று மேலே வரணும், இல்லை கீழே வரணும். சமம்னா சமநிலைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும், ஆனால் பிறப்பால் பார்த்தீங்கன்னா ஆண் ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஒன்று பிறக்குது அப்படின்னா 2 பேரும் ஒன்றுன்னு நினைக்கணும். ஒன்றுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆணாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம அப்படியே தான் வளர்ந்து வரணும். படிக்கும்போது வித்தியாசங்கள் இருக்கலாம். சமமான மார்க் எடுக்கலாம், அதிகமான மார்க் மதிப்பெண் எடுக்கலாம். வேலையில் போகும்போது அது மாதிரி உயர் பதவிக்கு போகலாம் பெண்கள். எல்லாத்துலேயும் சமநிலையில் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் சொல்ல வருது. இது என்னென்னா சமம்னு நினைக்கும் போது தான் அங்கே அந்த பார்ஷியாலிட்டி உண்டாயிடுது. நீ நானும் ஒன்று தான் அப்படின்னே சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அதனால் 2 பேரும் ஒன்று தான். அறிவால் உயர்ந்திருக்கிறோம், பதவி பெற்றிருக்கிறோம். பதவியும் அந்த சீட்டு நாற்காலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பதவியும் நாற்காலியும் இருக்குது பார்த்தீங்களா, அது படிப்புக்கு, அறிவுக்கு, அனுபவத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. ஆண்கள் பெண்கள் கிடையாது. ஆனால் அங்கே ஈகோ டெவலப் ஆகிடுது. ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் உயர் பதவியில் இருக்கிறதால எப்படி இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி பெண்கள் நினைக்கிறாங்க ஆணுன்ற ஒரு டாமினேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நினைக்காமல் இருந்தால் தான் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு முக்கியமான திட்டத்தில் ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதை திட்டமிடும்போது 2 பேரும் சரியாக இருக்கணும். அந்த திட்டத்தின் வெளிப்பாடு வரும்போது 2 பேரும் சமமான மனநிலையில் இருக்கணும். அதுதான் சரி சமம். அதே மாதிரி தான் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமம்னு நினைக்கிறத விட நாம் 2 பேரும் சேர்ந்து இருந்தால்தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கணும். நீ நானும் ஒன்று தான், நீ உன் இஷ்டத்தை செய், நான் என் இஷ்டத்தை, அப்படிலாம் இருக்கக்கூடாது. 2 பேரும் சேர்ந்தால்தான் அது குடும்பம். நகமும் சதையும் போல, கண்ணும் இமையும் போலன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேர்ந்து இருந்தால்தான் அது வாழ்க்கை குடும்பத்தில். வெளி உலகத்தில் பார்வை வேறு. அதனால தான் இது கடவுளுக்கே அந்த சோதனை இருந்தது. பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் சோதனை இருந்தது. உண்மை விட்டு என்னால் தனியாக இருக்க முடிப்போம். இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம நடைமுறையில் ரொம்ப கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி ஈக்குவல்ன்ற மைண்டே வரக்கூடாது. போத் ஆர் ஈக்குவல்னு வரக்கூடாது. போத் ஆர் சேம்னு நினைக்கணும். 2 பேரும் ஒன்றுன்னு நினைக்கணும், சமம் என்று நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். இதை பார்த்து வளரக்கூடிய ஜெனரேஷன்கள், தலைமுறைகள் அடுத்தடவை புரிஞ்சுக்குவாங்க. ஆணும் பெண்ணும் ஒன்று தான், ஆணும் பெண்ணும் சரி சமம் அல்ல அப்படின்னு நினைக்கணும்.